நாம் பேசும்போது உருவாகும் ஒலி ஒரு அலை போல பயணம் செய்கிறது. ஆனால் வெப்பம் பொதுவாக டிஃப்யூஷன் எனப்படும் முறையில் சூடான இடத்திலிருந்து குளிர்ந்த இடத்திற்கு மெதுவாகவும் அமைதியாகவும் பரவும் ஒரு செயல்முறை. ஆனால் நண்பர்களே, குவாண்டம் உலகத்துக்குள் நுழைந்தவுடன் இயற்பியலின் விதிகளே மாறிவிடுகின்றன. செகண்ட் சவுண்ட் என்றால் என்ன? பொதுவான பொருட்களில் வெப்பம் பூரியர் இஸ் விதிப்படி பரவுகிறது. அதாவது வெப்ப ஓட்டம் என்பது வெப்பநிலை சரிவுக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் நேர்பட்டதாக இருக்கும். இதன் காரணமாக சாதாரண நிலையில் வெப்பம் அலைபோல் பயணம் செய்யாது. அது மெதுவாக பரவும் ஒரு டிஃப்யூஷன் செயல்முறையாகவே இருக்கும். ஆனால் ஒரு பொருள் சூப்பர்ஃப்ளூயட் நிலையை அடைந்தால் அதன் நடத்தை முற்றிலும் மாறிவிடுகிறது. அந்த நிலையில் பொருள் இரண்டு கூறுகளாக மாறி ஒன்று சூப்பர்ஃப்ளூயட் காம்பனன்ட் மற்றொன்று நார்மல் ஃப்ளூயட் காம்பனன்ட் ஆக நடந்து கொள்கிறது. இந்த இரண்டு கூறுகளுக்கிடையே ஏற்படும் என்ட்ரோபி ஆசிலேஷன் காரணமாக வெப்பம் மெதுவாக பரவாமல் அலைபோல் அதிர்ந்து முன்னேறத் தொடங்குகிறது. இந்த அதிசயமான வெப்ப அலை நிகழ்வே செகண்ட் சவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வு எங்கு நடந்தது தெரியுமா? இந்த ஆய்வு அதீத குளிர்ச்சி கொண்ட ஒரு விசித்திரமான குவாண்டம் சூழலில் நடைபெற்றது. விஞ்ஞானிகள் பொருளை போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் அல்லது குவாண்டம் சூப்பர்ஃப்ளூயட் கேஸ் நிலையில் கொண்டு சென்றபோது இந்த அதிசய நிகழ்வை கண்டறிந்தனர். அந்த நிலையில் வெப்பநிலை நானோ கால்வன் அளவிற்கு, அதாவது அப்சல்யூட் ஜீரோக்கு மிக அருகில் குறைக்கப்படும் சூழல். இவ்வளவு கடும் குளிர்ச்சியில் அணுக்கள் தனித்தனியாக நடந்து கொள்ளாமல் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரே குவாண்டம் நிலையாக செயல்படத் தொடங்குகின்றன. இதுவே செகண்ட் சவுண்ட் போன்ற அரிய குவாண்டம் நிகழ்வுகள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணமாகும். இதுவரை செகண்ட் சவுண்ட் இருப்பது நேரடியாக காணப்படவில்லை. அது இன்டெரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எனப்படும் மறைமுக அளவீடுகள் மூலம் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் ஹை ரெசல்யூஷன் இன் சிச்சு இமேஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்வை நேரடியாக பதிவு செய்துள்ளனர். இந்த முறையில் வெப்ப அடர்த்தி மற்றும் அணுக்களின் அடர்த்தி மாற்றம் ஆகியவை மிக துல்லியமாக படம் பிடிக்கப்பட்டது. அதாவது வெப்பம் அலை போல் நகர்வதை மனிதர்கள் கண்கூடாக பார்த்த முதல் தருணம் இதுவே. இந்த கண்டுபிடிப்பு குவாண்டம் உலகின் இயக்கவியலை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இது குவாண்டம் ஹைட்ரோடைனாமிக்ஸ் என்ற கோட்பாடு சரியானது என்பதை நேரடியாக உறுதி செய்கிறது. மேலும் சூப்பர் ஃப்ளூயட் நிலையில் பொருள் இரண்டு கூறுகளாக நடந்து கொள்கிறது என்று கூறும் டூ ஃப்ளூயட் மாடல் துல்லியமானது என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. இதைவிட முக்கியமாக வெப்பம் மட்டும் அல்லாது அதனுடன் தொடர்புடைய தகவலும் கூட சில அதீத குவாண்டம் நிலைகளில் அலைபோல் பயணம் செய்ய முடியும் என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. இந்த கண்டுபிடிப்பு எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கும் அடிப்படை அறிவியலுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை திறக்கிறது. குறிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் துறையில் ஏற்படும் வெப்ப சிக்கல்களை சரியாக கட்டுப்படுத்தும் வெப்ப மேலாண்மை முறைகளை மேம்படுத்த இது உதவக்கூடும். அதேபோல் அல்ட்ரா ஃபாஸ்ட் தெர்மல் டிரான்ஸ்போர்ட் போன்ற புதிய தொழில்நுட்பங்களுக்கு இது அடித்தளமாக அமையலாம். மேலும் நியூட்ரான் ஸ்டார்ஸ் போன்ற அதீத அடர்த்தி கொண்ட விண்மீன் பொருட்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆரம்ப கால நிலைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளவும் இந்த ஆய்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வரியில் சொன்னால், வெப்பம் பற்றி நாம் இதுவரை நினைத்திருந்த அனைத்து வரையறைகளையும் இந்த கண்டுபிடிப்பு உடைத்துவிட்டது. மீண்டும் ஒரு அறிவியல்